தி ஸ்லாப்பிங் சால் பை ஆர்தர் கொனான் டாயில். இக்கதை நடக்கும் காலத்தில் பிரெஞ்சு கப்பற்படையின் சக்தி ஏற்கனவே முறியடிக்கப்பட்டுவிட்டிருந்தது. பிரெஸ்ட் துறைமுகத்தில் இருந்திருக்க வேண்டிய அந்நாட்டு 3 டெக்கர் கப்பல்களில் பல மெட்வேயில் துருவேறிக் கொண்டிருந்தன. இருந்தாலும் பெரிதும் சிறிதுமான பிரெஞ்சு போர்க்கப்பல்கள் இன்னும் கடலில் துள்ளிக் கொண்டுதான் இருந்தன. ஆனால் எப்போதுமே எதிரி கப்பல்கள் அவற்றை நெருக்கமாக பின்தொடர்ந்து கொண்டிருந்தன. பூமியின் எல்லா புறமும் பரந்து கிடக்கும் கடல்களில் பெண்கள் அல்லது பூக்களின் இனிமையான பெயர்களைக் கொண்ட அந்த அழகிய கப்பல்கள் போரில் வென்றால் தங்களின் 2 பாய்மரங்களின் இடையே தொங்கப்போகும் 4 கெஜம் அலங்கார தோரணத்திற்காக ஒன்றை ஒன்று பின்னிக் கொண்டும் தாக்கிக் கொண்டும் நடமாடிக்கொண்டிருந்தன. முதல் நாள் இரவில் கடுமையாக வீசிய காற்று விடியலின் பொழுது குறைந்துவிட்டது. உதயசூரியன் நீண்ட பச்சை வண்ண அலைகளின் முடிவற்ற முகடுகளில் பளபளப்பை உண்டாக்கியது. மேற்கு நோக்கி அமிழும் கப்பலின் புயல் தடுப்பானின் விளிம்பை ஒளிமங்க செய்தது. 2 மாபெரும் அட்லாண்டிக் கடல்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்ளும் போது உண்டான அலை நுரையின் தெறிப்பை தவிர மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு திசைகளில் ஒன்று சேரும் வான்கோடு உடையாமல் நீண்டது. கிழக்கே ஒரு பாறை தீவு இருந்தது. அதன் விளிம்புகள் கரடுமுரடாக கடலுக்குள் நீண்டிருந்தன. ஆங்காங்கே சில இடங்களில் பனைமரங்கள் கும்பலாக இருந்தன. தீவின் உச்சியில் கூம்பு வடிவில் இருந்த வெறுமையான குன்றிலிருந்து மூடுபனியின் கொடி பறந்தது. ஒரு அடர்த்தியான அலை கரையை நோக்கி அடித்தது. அதிலிருந்து பாதுகாப்பான தூரத்தில் பெரிய பிரிட்டிஷ் போர்க்கப்பலான 32 பீரங்கி கொண்ட லேடா நின்றது. அதன் கேப்டன் A.P. ஜான்சன் ஆவார். உயரமான அலை வரும்பொழுது கப்பலின் பளபளப்பான கருப்பு நிற பக்கத்தை உயரத்தில் செலுத்தினார். அலை தாழும்போது கப்பலை மரகத பள்ளத்தாக்கு போல் மினுமினுத்த தண்ணீரை நோக்கி கீழே செலுத்தினார். வசதியான காற்று வந்தால் மெல்ல பாய் விரித்து வடக்கை நோக்கி கப்பலை நகர்த்தினார். கேப்டனுக்கான வெண்பனி நிறமான மேல்தளத்தில் பழுப்பு முகம் கொண்ட குள்ளமான ஒருவர் விரைப்பாக தன் தொலைநோக்கியின் வழியே தொடுவானத்தை அளந்து கொண்டிருந்தார். மிஸ்டர் வாட்டன் என்று கத்தினார் அவர் துருவேறிய கீழ் மாதிரியான குரலில். முட்டி அகன்ற ஓர் ஒல்லியான அதிகாரி மேல்தளத்திலிருந்து குதித்து எஸ் சார் என்றார். சீல் வைத்த உத்தரவை நான் திறக்கிறேன் மிஸ்டர் வாட்டன். முதல் லெப்டினன்ட்டின் சிறிய முகத்தில் ஆர்வத்தின் வெளிச்சம் தெரிந்தது. போர்க்கப்பல் லேடா தனது துணைவி கப்பலான டீடோவுடன் ஆன்டிகுவாவிலிருந்து 1 வாரத்திற்கு முன்பு பயணம் செய்திருந்தது. அட்மிரலின் உத்தரவுகள் சீல் வைக்கப்பட்ட உரை ஒன்றில் இருந்தன. வடக்கு அட்சரேகை 18, 36 மற்றும் மேற்கு தீர்க்கரேகை 63, 28 இடையே இருக்கும் ஆளில்லாத தீவான சோம்பிரியாரோவை அடைந்தவுடன் தான் அதனை திறக்க இருந்தோம் மிஸ்டர் வாட்டன். காற்று அடங்கிய போது நம் கப்பலின் முன்புறத்திலிருந்து சோம்பிரியோராவை வடகிழக்கில் 4 மைல் தூரத்தில்தான் இருந்தது. லெப்டினன்ட் விரைப்பாக வணங்கினார். அவரும் கேப்டனும் சிறு வயதிலிருந்தே நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒன்றாக பள்ளிக்கு சென்று ஒன்றாக கப்பற்படையில் சேர்ந்து பல முறை ஒன்றாக போராடி ஒருவருக்கொருவர் கொண்டு கொடுத்து திருமணம் செய்து கொண்டனர். ஆனால் எப்பொழுது கப்பலின் மேல்தளத்தில் ஏறினார்களோ அப்பொழுதே கடற்படை சேவையின் இரும்பை ஒத்த ஒழுக்கம் அவர்களிடமிருந்த மனித பண்புகளை முழுதாக விரட்டிவிட்டு மேலதிகாரி கீழதிகாரி என்பதை மட்டுமே மனதில் பதிய வைத்தது. கேப்டன் ஜான்சன் தனது சட்டை பையிலிருந்து ஒரு நீல காகிதத்தை எடுத்தார். அவர் அதை விரித்த போது காகித மடிப்புகள் படபடத்தன. அதில் இந்த உத்தரவுகள் படிக்கப்படும் இடத்திலிருந்து 32 பீரங்கிகள் கொண்ட போர் கப்பலான
லேடாவும் டீடோவும் கேப்டன் ஏபி ஜான்சன் மற்றும் ஜேம்ஸ் மன்ரோ கரிபியன் கடலின் வாயிலை நோக்கி அண்மையில் அப்பகுதியில் நமது வணிக கப்பல்களை அச்சுறுத்திய பிரெஞ்சு போர்க்கப்பலான லாகூலரை, அதாவது 42 பீரங்கி கொண்டது, அதனை எதிர்கொள்ளும் திட்டத்துடன் பயணம் செய்ய வேண்டும். இங்குள்ள குறிப்பில் கண்டபடி பிரிட்டிஷ் கப்பல்களை கொள்ளையடித்து அவர்களின் குழுவினர் மீது காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தவுள்ள கொள்ளையர் கப்பலான ஸ்லாப்பிங் சால் என்றும் ஹேரி ஹட்சன் என்றும் பெயருள்ள கொள்ளை கப்பலை சுட்டுத் தள்ள மாட்சிமை தாங்கிய மன்னரின் கப்பல்களுக்கும் உத்தரவிடப்படுகிறது. சிறிய பிரிக் என்னும் இரட்டை பாய்மரக் கப்பலது 10 சிறு பீரங்கிகளையும் முன்பக்கத்தில் 24 பவுண்ட் பீரங்கியும் கொண்டது. சோம்பிரியாரோ தீவின் வடகிழக்கில் சென்ற மாதம் 23ஆம் தேதி கடைசியாக காணப்பட்டது. கையொப்பமிடப்பட்டது ஜேம்ஸ் மான்ட்ரோ கோமேரி, ரியல் அட்மிரல், HMS கோலோசஸ் ஆன்டிகுவா. உத்தரவை படித்துவிட்டு மடித்து வைத்தார் கேப்டன் ஜான்சன். மறுபடியும் தொடுவானத்தை தொலைநோக்கியால் ஆராய்ந்தார். நம்முடைய துணைவியை நாம் இழந்துவிட்டோம் என்று தோன்றுகிறது என்றார். நாம் அவள் மீது வலுவாக மோதிவிட்டதால் அவள் விலகி சென்றிருக்க வேண்டும் மிஸ்டர் வார்டன். டீடோவின் துணையில்லாமல் இந்த பலம் வாய்ந்த பிரெஞ்சுக்காரரை நாம் எதிர்கொள்ள நேர்ந்தால் எவ்வளவு பரிதாபம் இல்லையா? லெப்டினன்ட் கண்ணடித்து புன்னகை செய்தார். அவளிடம் அடித்தளத்தில் 18 பவுண்ட் பீரங்கியும் மேல்தளத்தில் 12 பவுண்ட் பீரங்கியும் உள்ளன சார் என்றார் கேப்டன். நம்மிடம் 231 உள்ளது. அவளிடம் 400 உள்ளது. கேப்டன் டி மிலன் பிரெஞ்சு கடற்படையில் மிகவும் புத்திசாலியானவர். ஹோ பாபி, அவளுக்கு எதிராக நமது கொடி பறக்குமென்று நான் நம்ப மாட்டேன் என்றார். உடனே குதிகாலை திருப்பிக் கொண்டு அப்படி சொன்னதற்காக வெட்கப்பட்டார். மிஸ்டர் வார்டன் என்று அழைத்து அந்த சதுர பாய்களை விரித்து மேற்கே ஏதேனும் ஒரு புள்ளியை நோக்கி கப்பலை செலுத்துங்கள் என்றார். கப்பலின் இடது முன்புறத்தில் ஒரு பிரிக் இருக்கிறது என்று ஊழியர்களின் பகுதியிலிருந்து குரல் வந்தது. கப்பலின் இடது முன்புறத்தில் ஒரு பிரிக் இருக்கிறது என்றார் லெப்டினன்ட். கேப்டன் உடனே அரண்கள் மீது பாய்ந்து கப்பலின் 3வது பாய்மரத்தின் திரையை இறுக பற்றி கொண்டார். சட்டை காற்றில் பறக்க குழி விழுந்த கண்களுடன் அவர் நின்றது விந்தையாக இருந்தது. ஒல்லியான லெப்டினன்ட் தன் கழுத்தை வளைத்து 2வது லெப்டினன்ட் ஸ்மீட்டனிடம் கிசுகிசுத்தார். அதிகாரிகளும் மற்றவர்களும் அடித்தளத்திலிருந்து ஓடி வந்தார்கள். பனை மரங்களை விட உயரத்தில் சூரியன் கடுமையாக பொழிந்து கொண்டிருந்ததால் அனைவரும் தம் கண்களை கைகளால் போர்த்தி கொண்டு பக்கவாட்டில் இருந்த பாதுகாப்பு தண்டவாளத்தை சுற்றி திரண்டனர். அந்த புதிய பிரிக் வளைந்த கழிமுகத்தின் தொண்டை பகுதியில் நங்கூரம் விட்டு நின்றிருந்தது. இவர்களின் போர்க்கப்பலின் பீரங்கிகளை சந்திக்காமல் அது கடலுக்குள் செல்வது சாத்தியமில்லை என்பது தெளிவு. அது செல்ல வேண்டிய வடக்கு திசையில் பாறைகள் நிறைந்த ஒரு நீண்ட முனை இருந்ததால் மேற்கொண்டு செல்ல முடியாமல் அது அடங்கியிருந்தது. அவள் கிளம்பினால் கண்காணியுங்கள் மிஸ்டர் வார்டன் என்றார் கேப்டன். பெரிய நடவடிக்கை எடுக்க நாம் தயாராகிக் கொண்டிருக்கும்போது இவளை பற்றி கவலைப்படுவது வீண் மிஸ்டர் மீட்டன். ஆனால் அவள் நம்மை கடந்து செல்ல முயன்றால் தடுப்பதற்கு ஆட்கள் பீரங்கி அருகில் நிற்கட்டும். துணை படகுகளை அவிழ்த்து வைத்துக்கொண்டு கைத்துப்பாக்கியும் ஆசாமிகளை தயாராக இருக்கச் சொல்லுங்கள். வழக்கமாக அக்கப்பலின் மாலுமியர் தங்கள் வசிப்பறைக்கு சென்று அமைதியாக அன்றாட அலுவல்களில் ஈடுபடும் நேரம் அது. இப்பொழுதோ சில நிமிடங்களிலே எந்த முணுமுணுப்பும் இன்றி அவர்கள் தத்தம் பீரங்கிகளுடன் இணைந்து நின்றார்கள். கடற்சிப்பாய்கள் தத்தம் கைத்துப்பாக்கிகளை எடுத்து சுடுவதற்காக சாய்ந்து கொண்டனர். கப்பலின் முகப்பு தனது சிறிய எதிரியை நோக்கி தயாரானது. இதுதான் ஸ்லாப்பிங் சால் போர்க்கப்பலா சார்? சந்தேகமின்றி அதுதான் மிஸ்டர் வார்டன்.
அவர்கள் நம்மை பார்க்க விரும்புவதாக தெரியவில்லை சார். நங்கூரத்தின் கயிற்றை அறுத்து விட்டார்கள். பயணிக்க தயாராக பாய்களை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பிரிக் தனது சுதந்திரத்திற்கு போராடுவது தெரிந்தது. பாய்மரத் திரைகளை ஒன்றின் மீது ஒன்றாக படபடத்தன. கப்பலில் இருந்தவர்கள் மூர்க்கத்தனமாக கயிறுகளை சங்கிலிகளையும் பாய்மரங்களில் பூட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் தனது எதிரியான பிரிட்டிஷ் போர்க்கப்பலை எதிர்த்து செல்ல முயற்சிக்காமல் கழிமுகத்தை நோக்கியே அது நகர்ந்தது. கேப்டன் தன் கைகளை பிசைந்து கொண்டார். ஆழமில்லாத கடல் பகுதியை நோக்கி நகர்கிறது. மிஸ்டர் வார்டன், உடனே அதை தடுத்து நிறுத்த வேண்டும் சார். அது ஒரு குட்டியான பிரீக்காக இருந்தாலும் அதை நாம் முன்னும் பின்னுமாக தாக்கியிருந்தால் சுலபமாக இருந்திருக்கும். கப்பலில் கலகம் நடப்பது போல் இருக்குது சார். ஆம், அப்படித்தான் நினைக்கிறேன். ஆம், அதை மணிலாவில் நான் கேள்விப்பட்டேன் சார். ஒரு மோசமான கலகம். கேப்டனும் 2 ஊழியர்களும் கொல்லப்பட்டனர். ஹட்சன் என்கிற ஹேரி ஹட்சன் தான் கலக்கத்தை நடத்தியவன். அவன் லண்டனை சேர்ந்தவன் சார். அவனை போன்ற கொடூரனை எப்பொழுதும் கண்டதில்லையாம். அவன் போகும் அடுத்த இடம் தூக்கு மேடைதான் மிஸ்டர் வார்டன். அந்த கப்பலின் ஆட்கள் அதிகம் இருப்பது போல் தெரிகிறது. நான் அங்கிருந்து முக்கியமான 20 பேரை வெளியே எடுக்க விரும்புகிறேன். அது போதும், மற்றவர்கள் மனமாறி விடுவார்கள் மிஸ்டர் வார்டன். 2 அதிகாரிகளும் தங்கள் தொலைநோக்கி வழியே பிரீக்கை பார்த்து கொண்டிருந்தனர். திடீரென்று லெப்டினன்ட் தனது பற்கள் தெரிய சிரித்தார். அதே நேரத்தில் கேப்டன் கோபத்தால் முகம் சிவந்தார். சார், அந்த கம்பிக்கு பின்னால நிற்கிறானே, அவன்தான் ஹேரி ஹட்சன். அந்த கேவலமான பொறுக்கியா. உடனே அவனை ஒழிக்காவிட்டால் வேறு ஏதாவது வேலை காட்டுவான். மிஸ்டர் ஸ்மிட்டன், 18 கஜம் இருந்தால் அவனை பிடித்து விடுவீர்களா? இன்னொரு 18 வேண்டியிருக்கும் சார். அவர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கும் போது பிரிக் இப்படியும் அப்படியும் ஊசலாடத் தொடங்கி வட்டமடித்தது. அப்பொழுது அதன் பின்பகுதியிலிருந்து புகை எழுந்து மேலேறியது. நிச்சயம் அது தீரம் மிகுந்த கப்பல்தான். ஏனென்றால் இவர்களுடைய பீரங்கியின் வெடி பாதி அளவு பாதிப்பை கூட ஏற்படுத்தவில்லை. பிறகு ஒரு அழகான சுழற்சியோடு மீண்டும் அது காற்றில் அசையத் தொடங்கியது. சுழன்றோடும் கால்வாயில் வட்டமடித்தது. கடலின் ஆழம் மிகவும் வேகமாக குறைந்து வருகிறது சார், என்றார் 2வது லெப்டினன்ட். தண்ணீரின் ஆழம் 6 அடிகளாக உள்ளது. இன்னும் முன்னால் போனால் 4 தான் சார். ஆம், நானும் அதைத்தான் நினைத்தேன். இந்த ஆழத்தை கடக்கும்போது நாம் எப்படி இருப்போம் என்று பார்க்க வேண்டும். சரி மிஸ்டர் வார்டன், அவளை பிடித்து போடுங்கள். இப்பொழுது அவள் நம் தயவில் இருக்கிறாள். 6 போல நீண்டிருந்த கழிமுக கால்வாயின் ஆரம்பத்தில் இது போர்க்கப்பல் வந்தபோது கடலிலிருந்து அதை பார்க்க முடியவில்லை. கால்வாயின் வளைவை சுற்றி வெளிவந்த போது 2 கடற்கரைகளும் இன்னும் 1 மைல் தூரத்தில் ஒன்றாவது தெரிந்தது. கடற்கரைக்கு மிக அருகில் அவள் இருந்ததை இன்னொரு கோணத்தில் பார்த்தபோது தன்னை துரத்தி வரும் கப்பற்படைக்கு தனது பக்கவாட்டை காட்டியபடி இருந்தது. அவளது பாய்மரத்திலிருந்து கருப்பு நிற திரை கீழ் வரை தொங்கிக் கொண்டிருந்தது. பக்கவாட்டில் ஒரு குருவாலும் பெல்ட்டில் 2 பிஸ்டல்களும் தொங்க நமது ஒல்லியான லெப்டினன்ட் மேல்தளத்தில் தோன்றி அக்கப்பலின் அடையாளமான கொடியை நுணுக்கமாக ஆராய்ந்தார். அது ஜாலி ரோஜராக இருக்குமா சார் என்று கேட்டார். அது கேப்டனின் ஆத்திரத்தை கிளப்பிவிட்டது. என்னிடமிருந்து தப்ப வேண்டுமானால் தன்னுடைய ஆடைகளை தொங்கவிடும் இடத்தில் அவனும் தொங்கட்டும் என்றார். பிறகு, உங்களுக்கு என்னென்ன படகு வேண்டும் மிஸ்டர் வார்டன் என்று கேட்டார். வழக்கமான படகு ஒன்றும் ஒரு ஜாலி படகும் போதும் என்று நினைக்கிறேன். 4 வேண்டுமானாலும் எடுத்துக்கொண்டு வேலையை கச்சிதமாக முடியுங்கள். மாலுமிகளை முதலில் பிடியுங்கள். அக்கப்பலை இங்கு கொண்டுவதற்கான வழியை நான் கவனித்துக் கொள்கிறேன். அத்துடன் உங்களுக்கு பெரிய 18 பவுண்ட் பீரங்கியும் தருகிறேன். கயிறுகளும் பலகைகளும் பெருத்த ஓசையுடன் நீரில் தெறிக்கும்படி 4 படகுகளும் நீரில் பாய்ந்தன. குழுவினர் திரளாக அவற்றில் இறங்கினர். அவர்களில் காலணி இல்லாத மாலுமிகள், உணர்ச்சி வசப்படாத கடற்சிப்பாய்கள், மகிழ்ச்சியான நடுவயதினர், பள்ளிக்கூட வாத்தியார்கள் போன்ற கடுமையான முகத்துடன் உயர் அதிகாரிகள் இருந்தனர். திசை காட்டும் கருவியின் மேடை மீது முழங்கையை வைத்தபடி கேப்டன் இன்னும் அந்த பிரிக்கியை பார்த்து கொண்டிருந்தார்.
அதிலிருந்த குழுவினர் தங்கள் வலுவற்ற எதிர்ப்பை வெளிக்காட்டும் இறுதி முயற்சியாக பாதுகாப்பு வலைகளை விரைந்து சரி செய்தார்கள். கப்பலின் வலப்புறத்தில் இருந்த பீரங்கிகளை பின்பக்கத்திற்கு இழுத்துச் சென்று பீரங்கி வாய் நுழைவதற்கான துளைகளை அவசரமாக ஏற்படுத்தினார்கள். இதனிடையே பெருத்த தேகம் கொண்ட ஒருவன் கண்களை மூடும் அளவிற்கு தாடியும் இரவில் அணிந்த சிவப்பு தொப்பியுமாக மிகுந்த பலத்துடன் குனிந்தபடி கப்பலை இயக்கிக் கொண்டிருந்தான். அதை அலட்சிய சிரிப்போடு பார்த்தார் நம் கேப்டன். பிறகு தன் தொலைநோக்கியை மூடிவிட்டு பின்புறம் திரும்பினார். என்ன செய்வதென்று வெறித்து நோக்கியபடி ஒரு கணம் நின்றார். படகையெல்லாம் திரும்ப அழையுங்கள் என்று தனது மெலிதான கீறல் விழுந்த குரலில் கத்தினார். சண்டைக்கு தயாராகுங்கள். மைய தளத்தில் இருக்கும் பீரங்கிகளை அவிழ்த்து விடுங்கள். கப்பலின் எல்லா பக்கங்களையும் பாதுகாப்பாக வையுங்கள். மிஸ்டர் ஸ்மீடன், சரியான நேரத்தில் அந்த கப்பலை தாக்குவதற்கு காத்திருங்கள். கழிமுகத்தின் வளைவை சுற்றி கொண்டு ஒரு பெரிய கப்பல் வந்து கொண்டிருந்தது. அவளுடைய பெரிய மஞ்சள் முகப்பு சட்டமும் அதன் மேல் வரையப்பட்ட அடையாளமான வெள்ளை இறக்கைகள் கொண்ட தலையும் தொப்பியில் இருந்த பனை மரங்களின் நடுவிலிருந்து வெளியேறி கொண்டிருந்தன. அவற்றிற்கு மேலே 3 மாபெரும் பாய்மரங்கள் தெரிந்தன. அவற்றின் 3வது மூவண்ண கொடி கம்பீரமாக பறந்து கொண்டிருந்தது. அவள் சுற்றி வந்த போது அவளது முன்பாகத்தின் கீழ் ஆழமான நீல திரை போல படிந்தது. அவளது நீண்டு வளைந்த கருப்பு பக்கமும் அதன் அடியில் பிரகாசித்த தாமிரப்பட்டையும் மேலே வெண்பனி நிறத்தில் தொங்கிய மாலுமிகள் உறங்கும் ஏனைகளும் அவளது அரண்களை ஒட்டி கும்பல் கும்பலாக நின்று கொண்டு வீரர்கள் மேலே எட்டி பார்ப்பதும் தெளிவாக தெரிந்தது. அவளது கீழ்த்தளங்கள் தயாராக தொங்கவிடப்பட்டிருந்தன. பீரங்கிகள் சண்டைக்கு தயாராகவும் கப்பலின் பின்புறம் இருந்த பீரங்கிகளை துளை சீராகவும் வைக்கப்பட்டிருந்தன. தீவின் உயரமான பாறை ஒன்றில் மறைந்து கொண்டு பிரெஞ்சு கப்பலான குளோர் வருவதை கண்காணித்து கொண்டிருந்த நபர்கள் திரும்பி வர வழியில்லாத மரண முனையை நோக்கி பிரிட்டிஷ் போர்க்கப்பல் செல்வதை கண்டனர். கொள்ளை கப்பலான ஸ்லாப்பிங் சாலை கேப்டன் ஜான்சன் எப்படி அந்த மரண முனைக்கு தள்ளினாரோ அதே பாணியில் ஜான்சனின் போர்க்கப்பலான லேடாவை அதே மரண முனைக்கு இப்பொழுது தள்ளிவிட்டார் பிரெஞ்சு கேப்டன் டி மீலர். ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கடி நேரத்தில்தான் பிரிட்டிஷ் கடற்படை சேவையின் அற்புதமான ஒழுக்கம் சிறப்பாக வெளிப்பட்டது. படகுகள் விரைவாக திரும்பின. அவற்றிலிருந்து குழுவினர் கப்பலில் கும்பலாக குதித்து படகு தூக்கும் கிரேன்களில் மோதிய போது கயிறுகள் அவர்களை இறுக்க பிடித்து கொண்டன. தொங்கிக் கொண்டிருந்த யானைகள் மேலிழுத்து சுருட்டப்பட்டன. அறைகளை பிரிக்கும் தடுப்புகள் அகற்றப்பட்டு கீழே அனுப்பப்பட்டன. கப்பலின் இடது பக்கம் திறக்கப்பட்டது. ஆயுத கிடங்கு திறந்தது. அடுப்புகள் அணைக்கப்பட்டன. பின்பக்க பறைகள் முழங்கத் தொடங்கின. ஏராளமான வீரர்கள் தலைப்பகுதியின் பாய்களை ஏற்றி கப்பலை வட்டமடிக்க செய்தார்கள். பீரங்கி இயக்குபவர்களோ தங்கள் சட்டைகளையும் ஜாக்கெட்டுகளையும் கழற்றி எறிந்துவிட்டு பெல்ட்டுகளை இறுக்கி கொண்டு தங்களின் 18 பவுண்ட் பீரங்கிகளை வெளிப்பெடுத்து அவற்றுக்கான துளைகளில் பிரெஞ்சு கப்பலை நோக்கி நிறுத்தினார்கள். காற்று லேசாகத்தான் வீசியது. தெளிவான நீல நீரில் சின்னதொரு அலை கூட எழவில்லை என்ற போதும் காடுகளிலிருந்து வீசிய தென்றலின் காரணமாக பாய்கள் மெல்ல நகர்ந்தன. பிரெஞ்சு கப்பலும் அதேபோல் நகர்ந்து கொண்டிருந்தது. இரு கப்பல்களுக்கும் இப்பொழுது மெதுவாக கடலை நோக்கி ஒன்று முன்னும் ஒன்று பின்னுமாக சென்று கொண்டிருந்தன. குளோர் 100 கெஜம் முன்கூட்டியே இருந்தது. லேடாவின் முகப்பை கடக்க வேண்டுமென்று அவள் காற்று வீசிய திசையிலேயே சென்றாள். ஆனால் பிரிட்டிஷ் கப்பலும் அதேபோல அவளை சுற்றி வந்தது. இரண்டும் ஒன்றை ஒன்று மௌனமாக சுற்றி வந்ததால் பிரெஞ்சு கடற்சிப்பாய்கள் தம் பீரங்கிக்குள் இரும்பு தண்டுகளால் வெடிமருந்தை தள்ளும் ஓசையை சற்று பலமாகவே கேட்க முடிந்தது. கப்பலை திருப்ப போதுமான இடம் இல்லை மிஸ்டர் வாட்டன் என்றார் கேப்டன். இதைவிட குறைவான இடத்தில் நான் போராடியிருக்கிறேன் சார்.
நாம் இன்னும் தூரமாக இருப்பதுதான் நல்லது. நமது ஆயுதங்கள், நமது நம்பிக்கை. அவளிடம் ஆள்பலம் அதிகம். அவள் நமக்கு மிக நெருக்கத்தில் வந்தால் நமக்கு சிக்கலாகிவிடும். கப்பலில் சிப்பாய்களின் தொப்பிகளை பார்க்கிறேன். பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருக்கும் மார்டினின் தீவிலிருந்து வந்திருக்கும் அனுபவமில்லாத காலாட்படையின் 2 கம்பெனிகள் அவை. சரி, அவளுடைய பின்பக்கத்தை நாம் கடக்கும்போது அவளின் இடப்பக்கத்தில் நன்றாக மோதுங்கள். வேண்டும் அவளுக்கு. சிறிய தளபதி கூர்மையான கண் கடலின் மேற்பரப்பில் சிறு சிறு அலைகள் எழுவதை கண்டது. தென்றல் வீசுவதற்கான அடையாளம் அது. அந்த தென்றலை தான் பெரிதான பிரெஞ்சு கப்பலை குறுக்கே கடந்து செல்ல அவர் பயன்படுத்தினார். போகும்போது தன்னிடம் இருந்த ஒவ்வொரு பீரங்கியும் அவள் மீது செலுத்தினார். ஆனால் அவளை கடந்ததும் கடல் நீர் ஆழமற்று இருந்ததால் லேடா மீண்டும் காற்றின் போக்கில் நகர வேண்டியிருந்தது. இந்த சூழ்ச்சி அவளை பிரெஞ்சு கப்பலின் இடது பக்கத்திற்கு கொண்டு வந்தது. நமது சுறுசுறுப்பான சிறிய போர்க்கப்பல் ஏற்கனவே பீரங்கிகளால் துளைக்கப்பட்டு சரிந்து கொண்டிருந்த அவளுடைய அகலமான பக்கத்தின் அடியில் அகப்பட்டு கொண்டது. அடுத்த கணம் இவளது திறமையான ஆட்கள் கூட்டமாக எழும்பி கப்பலின் எல்லா பாய்களையும் ஏற்றி அதன் உச்சியில் ஒரு சிறப்பு பாயையும் ஏற்றினர். பிறகு மீண்டும் குளோரின் முகப்பை கடந்து அதன் மீது தாக்குதல் நடத்த முயன்றனர். அதற்குள் பிரெஞ்சு கேப்டன் தனது போர்க்கப்பலை வட்டமடிக்க வைத்தார். கை துப்பாக்கியால் ஒருவரை ஒருவர் சுட்டுவிடக்கூடிய தூரத்தில் 2 கப்பல்களும் ஒரே திசையில் பயணித்தன. 2 அகல பக்கங்களும் உராய்ந்து மரணத்தை உண்டாக்கும் ஒண்டிக்கு ஒண்டி சண்டையது. நடந்ததையெல்லாம் விடாமல் எழுதினால் நம் பதிவுகள் இரத்தம் தோய்ந்ததாயிருக்கும். அந்த கனமான வெப்பமண்டல காற்றில் மிகவும் லேசாக வீசிய தென்றலில் வெடிமருந்தின் புகையானது அவ்விரண்டு கப்பல்களையும் சுற்றி ஒரு தடிமனான சுவரை உருவாக்கியது. அதிலிருந்து உயரமான பாய்மரங்களின் உச்சிகள் மட்டுமே தெரிந்தன. இருட்டில் எதிரிகள் ஒருவரைக்கொருவர் பார்க்க முடியாத சூழலில் பீரங்கிகளை கடற்பாசி கொண்டு துடைத்து சோதித்த பிறகு சுவர் போல் புகையால் அடர்ந்த இடத்தை நோக்கி வெடியை செலுத்தினர். மேல்தளத்தின் உச்சியிலிருந்தும் வசிப்பறையிலிருந்தும் கடற்சிப்பாய்கள் 2 வரிசையாக நின்று துப்பாக்கியால் சுட்டனர். ஆனால் அதன் விளைவை அவர்களால் காண முடியவில்லை, அல்லது தாங்கள் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுகிறோம் என்பதை சொல்லவும் அவர்களால் முடியவில்லை. ஏனென்றால் பீரங்கியை வெடிக்கும் பணியில் இருந்ததால் அதேபோல வடது இடது புறத்தில் இருப்பதை தோராயமாகவாது அவர்களால் பார்க்க முடியும். ஆனால் பீரங்கியின் கர்ஜனை விட துப்பாக்கி குண்டுகளின் ஓசையும் தகடுகள் நொறுங்கும் சத்தமும் சிதைந்த படகுகள் பறந்து வந்த கப்பலின் தளத்தில் மோதும் சத்தமும் அதிகமாக இருந்தன. லெப்டினன்ட்டுகள் துப்பாக்கி ஏந்திய வீரர்களின் வரிசையை கண்காணித்தபடி மேலும் கீழும் நடமாடிக்கொண்டிருந்தனர். கேப்டன் ஜான்சன் தனது முக்கான தொப்பியால் விசிறியபடி புகையை விரட்டி கொண்டிருந்தார். நம்பவே முடியவில்லை பாபி, என்றார் கேப்டன் அருகில் வந்த லெப்டினன்ட்டிடம். பின்னர் திடீரென்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு, மிஸ்டர் வாட்டன், நாம் என்னென்னவற்றை இழந்திருக்கிறோம் என்று கேட்டார். நமது கொடிமரத்தின் திரையை, ஈட்டி முனை கொம்பையும் சார். நமது கொடி எங்கே? கடலில் விழுந்து விட்டது சார். நாம் தாக்கப்பட்டதாக அவர்கள் நினைப்பார்கள். உடனே ஒரு படகிலிருந்து அடையாளத்தை எடுத்து கப்பலின் வலப்பக்கத்தில் 3வது பாய்மரத்தின் அருகில் இருக்கும்படியாக பொருத்துங்கள். சரி சார். அப்பொழுது பீரங்கியிலிருந்து வந்த வட்டமான குண்டு ஒன்று அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த திசை காட்டியின் மேடையை துண்டு துண்டாக்கியது. அடுத்து வந்த குண்டு 2 கடற்சிப்பாய்களையும் குருதி வெள்ளத்தில் கூழாக்கியது. ஒரே கணத்தில் புகை எழுந்தது. பிரிட்டிஷ் கேப்டன் எதிரியின் பீரங்கி ஏற்படுத்தும் பயங்கரமான விளைவை கண்டார். லேடா கப்பல் அடிபட்டு சிதைந்து போயிற்று. அதன் தளமெங்கும் சடலங்கள் தூவப்பட்டிருந்தன. அவளின் இடப்பக்கத்து பீரங்கி துளைகள் தகர்க்கப்பட்டு ஒரே பெருந்துளையாய் ஆயின. அவளது 18 பவுண்டு பீரங்கிகளில் ஒன்று மேல்தளத்திலிருந்து தூக்கி எறியப்பட்டு ஆடைகள் வைக்கும் இடத்தில் விழுந்து வாகனத்தை பார்த்து கொண்டிருந்தது.
கப்பலில் மிஞ்சிருந்த சிறு எண்ணிக்கையிலான கடற்சிப்பாய்கள் இன்னமும் பீரங்கிகளை வெடித்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆனால் பாதிக்கு மேல் பீரங்கிகள் அமைதியாகவே இருந்தன. சுற்றிலும் அவற்றின் குழுவினர் கும்பலாக குவிந்திருந்தனர். நம் கப்பலில் ஏற பார்க்கிறார்கள், தடுத்து விடுங்கள், தயாராக நில்லுங்கள் என்று கத்தினார் கேப்டன். குருவாள்கள் தயாரா? இளைஞர்களே, குருவாள்கள், கர்ஜித்தார் வார்டன். அவர்களாக தொடும் வரை காத்திருங்கள் என்று கடற்சிப்பாய்களின் கேப்டன் கத்தினார். பிரெஞ்சு கப்பலின் மிக பெரிய தறி வெடிப்பதை புகையினூடே பார்க்க முடிந்தது. கப்பலில் இருந்தவர்கள் அடர்த்தியான கூட்டமாக அதனுடைய பக்கங்களிலிருந்தும் திரைகளிலிருந்தும் தொங்கினர். அதனுடைய இடப்பக்கத்திலிருந்து கடைசி பெரும்பலகை எகிரிய போது லேடாவின் மையமான பாய்மரம் கப்பல் தளத்தின் சில அடி உயரத்தில் உடைந்து வானில் விசிறப்பட்டது. பிறகு அதே பக்கத்தில் இருந்த பீரங்கிகள் மீது விழுந்தது. 10 பேர் கொல்லப்பட்டனர். மொத்த ஆயுதங்களும் செயலிழந்து போயின. கன நேரத்தில் 2 கப்பல்களும் உராய்ந்து கொண்டன. குளோரின் வலது பக்க முகப்பின் நங்கூரம் லேடாவின் இடது பக்கத்தின் 3வது பாய்மரத்தின் சங்கிலிகளை பற்றி கொண்டது. அலறிக்கொண்டே தளத்தில் இருந்தவர்கள் கருப்பு கூட்டமாக குதிப்பதற்காக தயாரானார்கள். ஆனால் அவர்களின் கால்கள் இரத்தக்கரை படிந்த தளத்தை அடையவே முடியவில்லை. எங்கிருந்தோ திராட்சை மணத்துடன் மெல்லிய காற்று இங்கே குறிவைத்து வீசியது. மீண்டும் மீண்டும் வீசியது. அமைதியான பீரங்கிகளுக்கு பின்னால் குருவாள்களுடனும் துப்பாக்கிகளுடனும் காத்திருந்த பிரிட்டிஷ் கடற்சிப்பாய்களும் கடற்படையினரும் அந்த இருண்ட ஜனக்கூட்டம் அளவில் குறைந்து உடைந்து மறைவதை ஆச்சரியத்துடன் பார்த்தார்கள். அதே நேரத்தில் பிரெஞ்சு கப்பலின் இடது பக்க தளத்திலிருந்து பெருத்த ஆரவாரம் கேட்டது. கப்பலின் உடைந்த பகுதிகளை அகற்றுங்கள், கேப்டன் கர்ஜித்தார். அவர்கள் எந்த இலக்கின் மீது இப்படி பிசாசு மாதிரி சுடுகிறார்கள்? பீரங்கிகளை தயார்படுத்துங்கள் என்று லெப்டினன்ட் பதறினார். அவர்களை ஒரு கை பார்த்து விடுவோம் பையன்களே. இடிபாடுகள் கிழிக்கப்பட்டன, உடைக்கப்பட்டன, தூளாக்கப்பட்டன. இப்பொழுது முதலில் ஒரு பீரங்கியும் பிறகு இன்னொன்றும் வெடிக்கத் தொடங்கின. பிரெஞ்சு கப்பலின் நங்கூரம் துண்டிக்கப்பட்டு லேடா அந்த பயங்கரமான அரவணைப்பிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டது. ஆனால் இப்பொழுது திடீரென்று குளோரின் பாய்மரத் திரைகளில் ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. மேலும் 100 ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு தாங்களே கூச்சலிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஓடுகிறார்கள், அவை இயங்குகின்றன, அவர்கள் ஓடுகிறார்கள். உண்மைதான், பிரெஞ்சு கப்பல் சுடுவதை நிறுத்திவிட்டது. காற்று வீசும் ஒவ்வொரு முறையும் நகர்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதே அதன் நோக்கமாக இருந்தது. ஆனால் கூச்சலிட்டு 100 பேராலும் அக்கப்பலை கைப்பற்ற முடியவில்லை. புகைப்படலம் அகன்றவுடன் அதன் காரணத்தை அறிவது கடினமாயில்லை. சண்டையின் போது 2 கப்பல்களும் கழிமுகத்தின் வாயை அடைந்திருந்தன. அங்கே கடலுக்கு 4 மைல் தொலைவில் பீரங்கிகளின் முழக்கத்திற்கு அடிபணிந்து காற்றுக்கேற்ப பாய்களை செலுத்தி கொண்டு லேடாவின் துணைவியான டீடோ கப்பல் காணப்பட்டது. கேப்டன் டி மில்லன் தனது ஒரு நாள் வேலையை செய்துவிட்டு இப்பொழுது குளோரை வடக்கே விரைவாக செலுத்தி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் டீடோ தன் மீது குளோரோ கப்பலிருந்து பாய்ந்து வரும் பீரங்கி குண்டுகளிலிருந்தும் தப்பியபடி காற்றோடு போய்கொண்டிருந்தது. ஒரு உயரமான தரைப்பகுதி 2 கப்பல்களையும் கண் பார்வையிலிருந்து மறைக்கும் வரை. ஆனால் லீடோ மிகவும் பாதிக்கப்பட்டு அவளது பிரதான பாய்மரம் போய்விட்டது. அவளது அரண்கள் சிதைந்தன. அவளது 3வது பாய்மரத்தின் திரையும் ஈட்டிக்கம்பும் சுடப்பட்டு அழிந்தன. அவளது பாய்கள் பிச்சைக்காரரின் கந்தலாகி போயின. அவளது மாலுமிகள் 100 பேர் கொல்லப்பட்டனர் அல்லது காயம்பட்டனர். அவர்களுக்கு மிக அருகில் ஒரு கப்பலின் பெரிய சிதைவுகள் அலகின் மீது மிதந்தன. அது ஒரு கப்பலின் பின்புறத்தில் இருந்த கம்பமாகும். அதன் குறுக்கே கருப்பு பின்னணியில் வெள்ளை எழுத்துக்களில் தி ஸ்லாப்பிங் சால் என்று வரையப்பட்டிருந்தது. கர்த்தரே, அந்த பிரிக் தான் நம்மை காப்பாற்றியுள்ளது என்று அழுதார் மிஸ்டர் வார்டன். ஹட்சன் அவளை பிரெஞ்சு கப்பலுடன் போரிட வைத்துள்ளான். அப்பொழுது பெரிய பலகையால்
மோதி தண்ணீரிலிருந்து தூக்கி எறியப்பட்டிருக்க வேண்டும். பிறகு சிறிய கேப்டன் திரும்பி தளத்திற்கு மேலும் கீழும் அலைந்தார். ஏற்கனவே அவரது குழுவினர் குண்டு தொலைத்த துவாரங்களை அடைத்து கொண்டும் திரைகளை தைத்தும் வெட்டியும் ஒட்டியும் சரி செய்து கொண்டும் இருந்தனர். அவர் திரும்பி வந்தபோது அவரது கண்கள் மற்றும் வாயை ஒட்டியிருந்த கடுமையான கோடுகள் மென்மையாகிவிட்டிருப்பதை கண்டார் லெப்டினன்ட். அவர்கள் எல்லோரும் போய்விட்டார்களா? ஒருவன் விடாமல் இடிபாடுகளுடன் அவர்கள் அனைவரும் மூழ்கியிருக்க வேண்டும். 2 அதிகாரிகளும் அந்த தீங்கான பெயரையும் நீரில் மிதந்து இடிபாடுகளின் மிச்சம் மீதிகளையும் குனிந்து பார்த்தார்கள். துண்டுப்பட்ட ஈட்டிக்கம்பும் சிக்கலாகி போன கயிறுகளும் இருந்த இடத்தில் ஏதோ ஒரு கரிய பொருள் நீரில் அலைந்து கொண்டிருந்தது. அதுதான் ஆத்திரமூட்டும் ஹட்சனின் பெயர் பொறித்த இலச்சினை. அதன் அருகே ஒரு கருஞ்சிவப்பு தொப்பி மிதந்து கொண்டிருந்தது. அவன் ஒரு கொடூரன், ஆனால் அவன் ஒரு பிரிட்டிஷ்காரன் என்றார் கேப்டன். அவன் ஒரு நாயைப் போல வாழ்ந்தான், ஆனால் கடவுளருளால் ஒரு மனிதனைப் போலவே இறந்தான். முற்றும்.